2 நாளைக்கு முன்னாடிலாம் வியாழக்கிழமையே காலையிலேயே நாங்கள் வந்து பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சு லீவ் போட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு இது வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தோம். பித்தளை பாத்திரம் இதெல்லாம் விளந்து பித்தளை வந்து சாமி பூஜை சாமான் வெள்ளி இதெல்லாம் விளக்கி பித்தளைக்கு தனியாக வந்து ஆன்லைனில் ஏதோ வாங்கினா அது நல்லா இருந்துச்சு. நல்லா வேறு நம்ம வந்து என்ன சொல்லுவோம், லெமனும் உப்பும் போட்டு தேய்ப்போம், இல்லாட்டி புளி வச்சு தேய்ப்போம். அப்புறம் பீதாம்பரம் இருக்கும், இல்லை சஃபினா பொடியை மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிட்ருந்தோம். இப்போ அப்படிலாம் நல்லா சிம்பிளாக வெறும் நான் இதை வச்சு ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சாலே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது, அழகாக சூப்பராகிடுச்சு. அது என்னன்றதை நானும் வாங்கிட்டு உங்களுக்கு லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து கஷ்டப்படாமல் கை வலி கை நோகாமல் கை வலிக்காமல் அழகாக பூஜை சாமான்லாம் வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் வந்து கழுவுவோம். எப்போவுமே நான் எங்கள் வீட்டில் வந்து எந்த பூஜை பண்ணுறோமோ பண்ணலையோ, வெற்றிலை பூஜை வாரம் பண்ணுவேன் சில சமயங்களில். அப்படி பண்ணுறோமோ இல்லையோ, இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை நான் வந்து வியாழக்கிழமை வந்து பூஜை சாமான்லாம் விளக்கிடுவேன். விளக்கிட்டு எப்போயுமே சாமியை வந்து நாங்கள் வந்து பூஜை பண்ணுறது வழக்கம். சில பேர்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தான் விளக்குவான்வாங்க, இல்லை ஏதோ ஃபங்க்ஷன் டைம் தான் விளக்குவேன்வாங்க. அப்போல்லாம் பார்த்தோம்னா பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி, ஒரு வாரத்துலேயே ஒரு மாதிரி ஆயிரும். இதே ஒரு மாத கணக்கில் விளக்கிட்டு அப்போ விளக்குறோம்னால இன்னும் எவ்வளோ கேவலமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் வாரம் ஒரு முறை கழுவிட்டு எல்லாம் நல்லா துணியை வச்சு துடைச்சிட்டு நம்ம திரி போட்டு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. எனக்கு அப்படி தான் பழக்கம், நான் அதனால் அப்படி பண்ணுவேன். அப்புறம் வந்து சாமியை வந்து வெளியிலேருந்து சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு தாயார் லக்ஷ்மி தாயாரை உள்ளே அழைச்சிட்டு வந்து வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஒரே நாள்லேயே ஒரே வருடம் பண்ணிடுவேன் பூஜை வந்து. இந்த வருஷம் வந்து முதல் நாளே இரவே ராத்திரி வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு லக்ஷ்மி தாயாரை வந்து அழைச்சிட்டு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சவிதா சொல்லியிருந்தோம். சரி, ஓகே, அவங்க விருப்பம் செய்யட்டும், செய்கிறவங்கள ஏன் வேணான்னு சொல்லணும், நமக்கு பின்னாடி அவங்க தானே செய்யணும், அதனால் செய்கிறதே ஒரு சந்தோஷம். அதாவது வேலைக்கு போகிறவங்க, அவள் ஐடியில் வேலை பார்க்குறா, அப்படி வேலைக்கு போகிறவே இது ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வேலை பார்க்குறவங்களாம் வேலை பெருசாக இருக்கும்போது இதெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டாங்க. அது யார் டயர்டாகும், அது யார் இதெல்லாம் வேலை பார்க்குறது வைக்கிறது, இந்த அளவுக்கு மெனக்கெட்டு செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களே இழுத்து போட்டு செய்கிறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த டெக்கரேஷன்லாம் அவளே பண்ணுவாள். அது வந்து இந்த மாதிரி சேலை வந்து கட்டுறது எல்லாமே வந்து ஃபோனில் யூடியூப்பில் படித்து பார்த்து பழகி தான் வந்து சாரீ இந்த கலசத்துக்கு வைக்கிறது, என்னென்ன வைக்கணும், என்னென்ன போடணும், என்னென்ன அதுக்குள்ளார அரிசியை வச்சு அதுக்கு என்னென்ன போடணும், வெள்ளியோ தங்கமோ அதுக்கு உண்டான என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போடணுன்றதெல்லாம் அதை கற்றுக்கிட்டு அதை வந்து போடுவாள். நான் வந்து சும்மா ப்ளவுஸ் பீஸ் வச்சு இந்த மாதிரி சாரீ ட்ராப்பிங்லாம் தெரியாது எனக்கு. அவள் நல்ல சாரீலாம் கட்டி பழகியிருக்கா. எல்லாமே யூடியூப்பில் அடித்து பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி செய்கிறாங்கன்னு அடித்து பார்த்து பழகி தான் அந்த மாதிரி புதுசாக அந்த தடவை வந்து செய்யலான்னு சொல்லி வாங்கி வச்சிடும். அதே மாதிரி இத்தனை சுமங்கலி கொடுக்கணும்னு சொல்லி எல்லா பொருளும் வாங்கி வச்சுருந்தா. கண்ணாடிலேருந்து சீப்புலேருந்து கோன்லேருந்து ப்ளவுஸ் பீஸு ஒரு 5 பேருக்கு வந்து சாரீ கொடுப்போம்னு சொல்லி பட்டு சாரீ எடுத்து வச்சுருந்தான். பட்டு சாரீ வந்து ஒரு 5 பேருக்கு சுமங்கலிகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தா. மற்றவங்களுக்கெல்லாம் ப்ளவுஸ் பீஸு இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ப்ளவுஸ் பீஸ் வச்சு எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுத்து பூஜை பண்ணது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் கிராண்டாக பண்ண மாட்டேன், பண்ணதில்லை. இவள் வந்து நல்லா செய்கிறதுனால நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி கீழே வந்து லக்ஷ்மி விக்கிரகம் இருந்துச்சு. லக்ஷ்மி விக்கிரகத்துக்கு அரிசி மேலே வச்சு அதுக்கு பூ வச்சு மங்களாரத்தி தீப தூபம் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மேலேயும் வந்து அலங்காரம் பண்ணி முகக்கவசம் வந்து தேங்காய் வச்சு அதில் வந்து முகக்கவசத்தை வந்து இதை எப்போவுமே வருஷம் வருஷம் வச்சு பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக கொலுசெல்லாம் போட்டு கைக்கு வந்து இதுவெல்லாம் வச்சுருந்தான். அது அப்புறமேல் வச்சா. அப்புறம் வந்து நெக்லஸ் செட்டு மாதிரி வச்சு எல்லாம் போட்டிருந்தா. சாரீ சூப்பராக கட்டியிருந்தா. அடுத்த வீடியோவில் என்னென்னன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்